அனைவருக்கும் வணக்கம். மார்கழி திங்கள் 10ஆம் நாள் மிக சிறப்பாக போயிட்டுருக்கு. எல்லாரும் சிறப்பாக வழிபாடு செய்து கொண்டு வருகிறீர்கள். ஆண்டாளுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆண்டாள் பார்த்திங்கன்னா திருமாலோடு வைகுண்டத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஆழ்வார்களெல்லாம் இவ்வளோ அருமையாக பாசுரங்கள் பாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பாடுற தமிழ் கேட்க கேட்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. எனக்கும் இந்த தமிழை பாடணும்னு ஆசையாக இருக்குதுன்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மாக்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க லட்சுமி தேவி. அதுக்கென்ன, நீ நினைத்தபடியே தமிழ் பாடி என்னை மீண்டும் வந்து அடையலாம் என்று பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வார் குடில் அமைத்து இறைவனுக்கு தொண்டு செய்து வரார். அவருடைய நந்தவனத்தில் துளசி செடிக்கு அருகே லட்சுமி ஆண்டாளாக குழந்தையாக பிறந்து வந்து இருக்கிறார். ஒரு பெண் குழந்தையை பார்க்கிறார் பெரியாழ்வார். அந்த குழந்தையை எடுத்து துளசி செடிக்கு அருகே இருந்ததால் அதற்கு கோதை என்று பெயரிட்டு வளர்க்கிறார். அந்த குழந்தை ஒவ்வொரு நாளும் வளர்ந்து எந்த நேரமும் கிருஷ்ணனையே கண்ணனையே நினைத்து மகிழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறது. அவர் அப்பா பாடுறார் இல்லையா பெரியாழ்வார், அவரை பாடுறதை கேட்குது. அவர் தினந்தோறும் மலர் பறித்து பூ கட்டி அதாவது இறைவனுக்கு மாலை வழிபாடு செய்வது வழக்கம். கோதைக்கு 8 வயதானது. அந்த பெரியாழ்வார் மாலை கட்டி வைத்துவிட்டு வெளியிலே சென்று விடுவார். அந்த மாலையை எடுத்து இந்த குழந்தை தன் கழுத்தில் போட்டுக்கொண்டு அங்கு இருக்கக்கூடிய கிருஷ்ணன் சிலையிடம் சென்று, எனக்கு அழகாக இருக்கிறதா, நன்றாக இருக்கிறதா, எனக்கு அழகாக இருக்கிறது என்றால் உனக்கும் அழகாக இருக்கும் என்று சொல்லி கொண்டு அந்த மாலையை போட்டு கழட்டி வைக்கும். ஒவ்வொரு நாளும் இது நடந்து கொண்டிருக்கிறது. இது பெரியாழ்வாருக்கு தெரியவில்லை. ஒரு நாள் தெரிந்து விட்டது. இந்த திருமாலுக்கு சாத்துகின்ற மாலையிலே முடி இருந்திருக்கிறது. இது எப்படி இந்த முடி வந்தது என்று அவரை மறுநாள் சோதித்து பார்க்கிறார். அந்த குழந்தை தன் கழுத்தில் போடுகிறது அந்த மாலையை. அப்பொழுது ஓடி வந்து, அம்மா, இறைவனுக்கு சாத்துகின்ற மாலையை நம் கழுத்தில் சூடக்கூடாது, எவ்வளோ பெரிய தவறு செய்து விட்டாய், பூ கீழே தரையிலே விழக்கூடாது, எச்சில் படக்கூடாது, ஏகப்பட்ட சுத்தம், அதெல்லாம் சரி பண்ணணும், அனுஷ்டானங்களையெல்லாம் கடைபிடித்து தான்மா இறைவனுக்கு மாலையை நம்ம வழிபாடு பண்ணணும், சர்வசாதாரணமாக நம்ம எதையுமே பண்ணக்கூடாதுமான்னு சொல்லி அறிவுரை சொல்கிறாரு. அந்த மாலையை அன்று எடுத்து, அதாவது அந்த மாலையை எடுத்து எட்ட வைத்து விட்டு புது மாலை கட்டி அந்த புது மாலையை கொண்டு இறைவனுக்கு சாத்துறாரு பெரியாழ்வார். ஆனால் இறைவன் அந்த மாலையை அந்த கழுத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த மாலை கீழே விழுகிறது. திரும்ப திரும்ப போடுகிறார், திரும்ப திரும்ப விழுகிறது. அப்புறம் ஒரு குரல் ஒன்று கேட்குறது, அந்த குழந்தை கழுத்தில் அணிந்த மாலை தான் என் கழுத்தில் நான் அணிந்து கொள்வேன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் அந்த குழந்தைக்கு சூடி கொடுத்த சுடர்குடி என்று ஒரு பெயர். சூடி கொடுத்த சுடர்குடி. அந்த 8 வயதிலேயே அந்த குழந்தைக்கு எவ்வளோ பக்குவமாக இருங்க. திருமாலை நினைத்து பாடுறது, தோழிகளோடு திருமாலுடைய பெருமைகளை பேசுறது, ஒவ்வொரு நாளும் பெண்களை அழைத்து கொண்டு கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபாடு செய்வது, 30 நாள் பாடக்கூடிய திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் அவர்கள் பாடியிருக்கிறார்கள். அவர்கள் நினைத்தது போலவே தமிழ் பாட வேண்டும். தமிழ் மீது உள்ள பற்றின் காரணமாக அந்த துளசி செடிக்கு அருகே குழந்தையாக தோன்றி பெரியாழ்வாரால் வளர்க்கப்பட்டு திருப்பாவை பாடி 4 மாதவனை வழிபட்டு மார்கழி 30ஆம் நாள் அந்த இறைவனுடைய அருளை பெற்றவர் ஆண்டாள். அதனால் ஸ்ரீவில்லிபுத்தூரில் குடிகொண்டிருக்கிற ஆண்டாளை நினைத்து பெண்கள் அனைவரும் நாம் வழிபட்டோமானால் நாம் நினைத்தது கண்டிப்பாக நடக்கும். அனைவருக்கும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.